ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நம்ம அப்சைட் லெவல்ஸு, டவுன் சைட் லெவல்ஸ், பிஇபி லெவல்ஸ்லாம் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டு என்னோட டெலகிராம் சேனல் இருக்குது, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன, அதோட வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் என்ன அப்படின்றத நான் அப்பப்போ வீடியோஸ் போடுவேன், அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே கைஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நேற்று வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஸோ ஃபிபனாச்சி லெவல் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும் ட்ரேட் எடுங்க அப்படின்னு. ஸோ இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி யாராவது சிஇ சைடில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து குயிக்காக கிடச்சிருக்கும். பட் என்னாச்சுன்னு பாருங்கள், அது நேராக அப்படியே ஃபால்ஸ் பிரேக் அவுட் மேலே போயிட்டு ஒரு 80 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துட்டான் பாருங்கள். ஓப்பனிங்கே வந்து 636 அந்த லெவலில் 500 சம்திங். ஒன் மூமெண்ட். மார்க்கெட் ஓப்பனிங் 543. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 140 பாயிண்ட் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டான். சரிங்களா, 542, 640, 636. ஸோ ஒரு 100 பாயிண்ட் 80 பாயிண்ட் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டான். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ் வந்து யாரும் வந்து எல்லோ பாக்ஸ் வந்து நோ ட்ரேடிங் சோன் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து யாருக்குமே ட்ரேடு கிடச்சிருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நம்ம எல்லாருமே வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுச்சுன்னா 2 days பிஃபோரே வந்து இந்த 750 வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இந்த 800 அபோவ் ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் மார்க்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணுச்சு, நம்ம எல்லாரையும் வந்து சீட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் தந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டான். கீழே கொண்டு போனவன் என்ன பண்ணால், இந்த 3rd அன்னைக்கு செப்டம்பருக்கு மார்க்கெட் என்ன லோ போச்சோ அந்த லோவுக்கு போகாமே மார்க்கெட் வந்து அங்கேயே சஸ்டெயின் ஆகி ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. அன்றைக்கி கேண்டில் ஓப்பன் வரைக்கும் கூட போகல. ஸோ அதில் 50% லெவல்லே வந்து அப்படியே முடிச்சிட்டான். சரிங்களா. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து கேப் அப் தந்துட்டு அதே மாதிரி சஸ்டெயின் ஆகி அப்படியே நிற்கிறான். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும், 3rd செப்டம்பர் அன்றைக்கி அந்த 750 க்ளோசிங் வச்சப்போ 4th அன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் பண்ணி இந்த 51,800க்கு மேலே வந்து மேலே ஒரு ரேலி தந்துருக்கணும். ஆக்சுவலாக அந்த ரேலியை மிஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பவும் கேப் டவுன் தந்து ஸோ திரும்பவும் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணிவிட்டு திரும்பவும் இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி அட்லீஸ்ட் திரும்பவும் 750க்கு மேலே போயிருக்கணும். பட் மார்க்கெட் அதை வந்து செய்யவே இல்லை. திரும்பவும் கீழே வந்துட்டு அந்த 50% லெவலே அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிறான். ஸோ ஏன் இந்த கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கான்றது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து பெருசாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான், அது பிக் ஃபால் பண்ண போகிறான்றதான் என்னோட கணிப்பு. அதிகபட்சம் அவன் போனான்னா 52,000 போகிறது பெரிய விஷயம். இப்போதைக்கு 52,000 போனாலும் திரும்ப மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே தான் விழுகுவான். ஸோ அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3ஆம் தேதி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் வந்து மிஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் கீழே கன்சால்டேட் ஆகிறான். இந்த எல்லோ பாக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை நாளாக கன்சால்டேட் ஆகிறான்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. 1, 2, 3, 4, 5 இன்னையோட வந்து 5 ட்ரேடிங் செஷன் வந்து அதே சைட்வைஸில் தான் போயிட்டுருக்கான். ஸோ அதில் ஒரே ஒரு நாள் 3ஆம் தேதி ஒரு கேப் அப் தான் அந்த மேலே 750 வரையும் போனான். ஸோ அந்த லெவலை வந்து அவன் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பெரிய சம்பவம் பண்ண போகிறான். அது கீழே தான் போவான்றது என்னோட ஒரு கணிப்பு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே ஃபிபனாச்சி லெவலு. ஸோ எப்போவுமே பர்ஃபெக்டாக அது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் கைஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபிபனாச்சி லெவல், அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லெவலும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அக்யூரேட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ பாருங்கள், அதே மாதிரி இந்த 750 லெவலுக்கு மேலே போகாமல் மார்க்கெட் வந்து இந்த எல்லோ பாக்ஸ்குள்ளேயே போயிருப்பான். நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் பிகினர்ஸ், ட்ராப் ஜோன்னு நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன், இந்த 2 ப்ளூ பாக்ஸ்க்கு நேராக போட்டிருப்பேன். அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து நீங்கள் முடிஞ்சிருப்பான் பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த குறிப்பிட்ட 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே சைட் வேஸ்ட்டில் முடிச்சிருப்பான் பாருங்கள். இந்த லோ வந்து நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 100 பாயிண்ட் தான் இருக்கும்.
ஸோ 495ல் 395 இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து அப்படியே கன்சல்டேட் பண்ணி முடிச்சிட்டான் பாருங்க. ஸோ நான் தரக்கூடிய இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் இல்லைனா வந்து ஃபிப்னாச்சி சார்ட் இல்லைனா நம்ம பிஇபி லெவல், ஸோ அதில் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நான் தந்த லெவல்ஸில் 500 கால் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். 500 கால் ஆப்ஷன் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே என்ன பண்ணியிருக்கான், ஃபால் ஃப்ரம் R1 லெவல். ஸோ மார்க்கெட் வந்து 543ல் 42ல் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து இந்த 500 கால் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கணும், பிஇபி லெவலில் ஹோல்ட் ஆகிருக்கணும். ஹோல்ட் ஆகலை அப்படின்னா என்னாச்சு, நம்ம பிஇபி லெவலுக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் ப்ரைஸ் R2 லெவலில் இருந்தாலும் சஸ்டெயின் R1 லெவலில் இருந்தாலும் சஸ்டெயின் ஆக முடியல. சஸ்டெயின் ஆகாத காரணத்தினால என்ன ஆகிட்டா மார்க்கெட் அப்படியே கீழே விழுந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டையும் உடச்சி சப்போர்ட்டையும் உடச்சி கீழே வந்துட்டான். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிருக்கு, திரும்பவும் வந்து கீழேயே இருந்து மேலே சப்போர்ட் எடுத்து நம்ம பிஇபி லெவல் வரையும் ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கான். அந்த சப்போர்ட் லெவல் டு பிஇபி லெவல் 30 பாயிண்ட்ஸ் ஃபார் எனி ரிஸ்கி ட்ரேடர். ஸோ அவங்க மட்டும் யாராவது வந்து ட்ரேட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு 30 பாயிண்ட்ஸ் மட்டும் அவங்க எடுத்துருக்க முடியும். சரிங்களா, அதுவும் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங். ஸோ 12:30க்கு. சரிங்களா, ஸோ அக்கார்டிங் டு அவர் அட்வான்ஸ் லெவல் சிஇ அண்ட் பிஇ போத் இன் சேம் பிலோ ஆர் அபவ் த பிஇபி லெவல். ஸோ யாரெல்லாம் இந்த பிஇபி லெவலுக்கு கீழே இருக்காங்களோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 51,500 காலும் புட்டும் ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு 9:15 to ஒரு 10 o'clock வரைக்கும் பாருங்கள், ரெண்டு பேருமே கீழே தான் இருப்பாங்க. அப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். நான் இது வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பிஇபி லெவல் மீன்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட், நாட் ஏபிள் டு கெட் ட்ரேட் எனி ஒன் டைரக்ஷன், ஒன்லி ப்ரீமியம் டிகே வில் டன் பை போத் சிஇ அண்ட் பிஇ சைட். திஸ் மார்க்கெட் ஒன்லி ஃபார் செல்லர்ஸ் வில் கெட் பெனிஃபிட். சரிங்களா, இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் யார் இந்த கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதே டைமில் புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், 51,500 புட் ஆப்ஷனில் ஃபால் ஃப்ரம் பிஇபி 350 எக்ஸாக்ட்லி. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கான், கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கான். விழுகும்போது 350 சஸ்டெயின் பண்ண முடியும். கீழே வந்தப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், 350 கிராஸ் பண்ணி பிஇபி லெவலுக்கு மேலே போயிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஓப்பனிங்கே 350 கேப் அப் ஓப்பன் மார்க்கெட் தந்திருந்தாலும் 51,543 ஓப்பனிங் தந்திருந்தாலும் இவன் என்ன பண்ணியிருக்கணும், பிஇபிக்கு மேலே இருந்திருக்கணும், 350 ரூபா மேலே இருந்திருக்கணும். ஆனால் ஓப்பனிங் 350 ரூபா தந்து அவன் கீழே தான் உடஞ்சி வந்திருக்கான். 320 பிரேக் பண்ணி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபுல்லாகவே சைட்வேஸில் கீழே போயிட்டான். அவனால் மேலே வரதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அவனுக்கு. ஏன்னா அந்த 400 உடச்சி அவன் மார்க்கெட்டால் கீழே போக முடியல. சரிங்களா, ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ அக்கார்டிங் அவர் அட்வான்ஸ் லெவல் சிஇ அண்ட் பிஇ போத் இன் சேம் below or above the BEP level means sideways market, not able to get trade any one direction, only premium decay will done by both C and PE side. This market only for sellers will get benefit. சரிங்களா, அடுத்தது 51,700 கால். இவன் வந்து என்னன்னா அவுட் ஆஃப் த மணி ஓடிஎம் ஆப்ஷன். ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பான், மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இவனுக்கு வந்து ஓடிஎம் ஆப்ஷன்றப்ப என்னமோ ஆல்வேஸ் இவன் பிஇபிக்கு கீழே தான் இருப்பான். ஸோ இது 200 ப்ரைஸ் வந்து வெளியே தள்ளி இருக்கிறதுனால சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஸோ வந்து அப்படியே வெரி வீக்குன்றதை கால் சைடில் காமிச்சிருக்கான். நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரேடு. அப்போது புட் ஆப்ஷன் வந்து இந்த மணி 51,700 புட் ஆப்ஷன் வந்து இந்த மணி. அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், பர்ஃபெக்டாக R2 லெவல் ஃபால் டவுன். ஸோ R2 லெவலில் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து R1க்கு வந்திருக்கான். R1 பிரேக் பண்ணி பிஇபி வரையும் வந்திருக்கான். ஸோ பிஇபி லெவல் சஸ்டெயின் ஆகிட்டு அவனால் R1 லெவலுக்கு மேலே போக முடியல. ஒன்லி 20 பாயிண்ட்ஸ் ஆர் 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மேலே கிடச்சிருக்கும். கரெக்டாக அந்த பிஇபி லெவல்லேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கும். யார் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி லிமிட் ஆர்டர் என்ட்ரி எடுத்து யார் ட்ரெயில் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு 30 பாயிண்ட் கிடச்சிருக்க வாய்ப்பு. அதாவது ரிஸ்கியாக யார் ட்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும், லிமிட் ஆர்டர் போட்டவங்களுக்கு மட்டும். ஏன்னா இது வந்து கன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா, அடுத்த மணியில் நீங்கள் போய் கம்பேர் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பனிங் 500. ஸோ அப்போ 500ஓட கால் அண்ட் புட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் மார்க்கெட் அடுத்த டார்கெட் மேலே போவானா கீழே போவான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி 51,500க்கு அப்புறம் 51,600ஓட காலை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அவன் இப்போ கால் சைடில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கான் அப்படின்னா 500க்கு மேலே 550க்கு மேலே இருக்கான் அப்படின்னா 600 வந்து பிஇபியை டச் பண்ணியிருக்கணும். என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில், பிஇபியை டச் பண்ணலை. ஸோ அப்போனா
மார்க்கெட் வந்து கால் சைடில் போகிறது ஃபேக்கான ஒரு பிரேக்கப்பு. ஸோ மார்க்கெட் கீழே தான் விழ போகிறான்றது இன்டைரக்டாக அவன் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறான். ஸோ 51 550 570 வரைக்கும் போனவன் ஏன் அவனால் 636 600 வரைக்கும் போனவனால இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ 600 வந்து பிஇபி லெவலில் டச் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் 636 போன உடனே நீங்கள் வந்து புட் சைடில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் சாலிடாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சு ட்ரேட் எடுக்க வேண்டியது. ஸோ எந்த சைடு மார்க்கெட்டுக்கு இப்போ வந்து கொண்டு போக போகிறான்றத ஸோ நீங்கள் இந்த கேண்டில் ஓப்பனிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த அடுத்த மணியில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கான், அவனுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மார்க்கெட் பிஇபி லெவல் எங்கே போகிறான் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி உங்களோட புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 600 புட்டு. ஸோ 600 புட் ஆப்ஷனாக என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் வந்து 543 ஓப்பன் ஆகிருக்கான். அப்படி இப்போ 600 வந்து உங்களுக்கு வந்து அபோவ் த பிஇபி பாயிண்டில் தான் இருந்திருக்கான். ஆனால் இந்த R2 R3 லெவல்லேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்றதை காட்டியிருக்கான். இவன் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தானா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பிஇபி லெவலுக்கு மேலே சஸ்டைன் ஆகி நல்ல ஒரு மூமெண்ட் வந்திருப்பான் புட் சைடில். ஸோ இவனும் வந்து வீக்காகவே கேப் அப் ஓப்பன்னால ஃபஸ்ட் கேண்டில் வீக்காக இருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட்டில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணவன் அவனால் மேற்கொண்டு அந்த R1 லெவல் வரைக்கும் போகவே முடியல. ஸோ மார்க்கெட் அப்படியே கீழே டவுன் ஆகிட்டான். ஸோ ஸ்டார்ட் ஃபால் ஃப்ரம் R3 லெவல் அண்ட் பிரேக் பிஇபி அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ கால் சைடு வெரி வீக். சரிங்க, சாரி, இது ஃபுட் சைடா கரெக்ஷன். இது போன இதில் காப்பி பேஸ்ட் பண்ணோன்னா அது அப்படியே இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இவன் புட்டோட பிஇபி லெவலுக்கு கீழே வந்ததுனால இவன் வந்து புட் சைடில் வீக்காக இருக்கான்றதை நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இதுதான் நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் எடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ 41,700 புட்டை என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இது நம்ம பார்த்தாச்சு. ஸோ 41,500 600 இது வந்து 600 புட்டை என்ன பண்ணியிருக்கான்றதை பார்க்கணுன்னு சொன்னேன். இவனும் அதே தான் பண்ணியிருக்கான். ஸ்டார்ட் ஃபால் ஃப்ரம் R3 லெவல் அண்ட் பிரேக் பிஇபி அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ புட் சைட் வெரி வீக். சரிங்களா? ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ஓப்பனிங்லேயே மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனதுனால இவன் வந்து இங்கே வீக்காக இருக்கான். சரிங்களா? ஸோ ஆனால் கேப் அப் ஓப்பன் ஆகி கால் சைடில் மார்க்கெட் மேலே 100 பாயிண்ட் போனதுனால இந்த இங்கேருந்து இவன் கீழே விழுந்திருக்கான். விழுந்துட்டு சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இவன் மேலே வரான் அப்படின்னா கால் சைடில் நல்லா வீக்காக இருக்கணும். ஆனால் கால் சைடில் நமக்கு ஃபுல்லாக வீக் ஆகாமல் அப்படி சைட் வேஸ்லேயே முடிச்சிடும். சரிங்களா? 600 காலும் புட்டுமே இங்கே பாருங்கள் பிஇபி லெவல் கீழே இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கம்பேர் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து எந்த ஒரு லாஸுமே ஆகாது. ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஸ்பெஷாலிட்டி, அட்வான்ஸ் லெவல். ஸோ ப்ரீமியம் கால்குலேஷன் அடிப்படையில் நான் உங்களுக்கு வந்து எல்லா லெவல்ஸும் தந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீயாக டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க ஜீரோதா லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.